காட்டும் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா. உடன் வழங்குவோர் ஆனந்தி. புத்தகத்தில் நடந்தது விரைவில் உங்கள் நம்ம காட்டும் சேனலில். நம்ம காட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அப்ப நீ என்ன கலாச்சாரம் ஒத்துக்கோ. அங்க பாரு. எங்க பைத்தியம், அங்க திரும்பி பாரு. எதுக்கு அங்க திரும்பி பார்க்க சொல்றா? ஒருவேளை அந்த லூசு திரும்பி வந்துட்டானா அவனை இன்னைக்கு விடக்கூடாது, போக்குறேன். இவரா? உன் பையனுக்கு பொண்ணு பார்க்கலாம் அவசியமே இல்லம்மா. அண்ணனே ஒரு பொண்ணு பார்த்துருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு உன் பையன் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன், உனக்கு தெரியாம. தங்கச்சி ஏட்டி என்னடி சொல்ற? ஆமாம்மா, இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு காரியத்தை பார்த்தேன். என்னடி பார்த்தா சொல்லு, என்ன பண்ணிட்டு தெரியலாம் இவன்? தங்கச்சி வேணாமா, ஏன் இப்படி பண்ற? நீ சும்மா இருன. உன்னை இவ்வளவு நாளா நல்ல அண்ணன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ எங்களை கண்டுக்காம நீ பேசாம உனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ண போறே போலயே. தங்கச்சி அப்படிலாம் இல்ல, தெரியும்டி தெரியும். அப்படித்தான் பண்ணுவானே, எனக்கு முன்னாடியே தெரியும். தங்கச்சி எதுவும் தப்பா? மாய மூடுறா. வாய மூடா நீ முதல்ல. ஏடி நீ என்ன நடந்துச்சுன்னு சொல்லிவிட்டி. ஏடி நிறுத்தடி, ஏன்டி சிரிக்கிற? அம்மா நான் உன்கிட்ட போட்டு வாங்கினேன். லைலா என்னம்மா சொல்ற? ஆமாண்ணே, நீயாவது எங்களை மீறி கல்யாணம் பண்ணிடுவியா என்ன? அதான் உனக்கு தெரியும் இல்லம்மா, நீ எப்படி சொன்னதும் மனசு வலிக்குதுமா. கேட்பாரு கேட்டுட்டு இப்படி பண்றீங்கன்னு பயந்துட்டம்மா, மன்னிச்சுக்கம்மா. அண்ணே நான் தான் உன்னை மன்னிப்பு கேட்கணும், மன்னிச்சுக்கோனே. சும்மா அம்மா கிட்ட வேண்டேன். எந்த விஷயத்துல விளையாண்டுருக்கணும்னு தெரியல. நான் தானே என் மாமனை திட்டிவிட்டேன். என் மாமன் மூச்ச பாரு. ராசேந்திரா மன்னிச்சிடறா. பரவாயில்லம்மா, இருந்தாலும் நீ என்ன சந்தேகப்பட்டல. அதான் அம்மா மன்னிப்பு கேட்டதுல விட்டு. சரி அங்க காப்பி தண்ணி போட்டு வச்சிருக்கேன்டா, ஆறிப்பட போகுது. போய் எடுத்து குடி. என்ன இப்பயும் எதையும் ஈக்கு போக்கு வச்சுதானே பேசிருப்ப? என்ன ஆச்சுன்னு சொல்லு முதல்ல. சொல்றேன். ஆனா அந்த பையன் என்ன செஞ்சான் தெரியுமா? அப்படி செஞ்சான். ரோட்ல ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்காமா, கூட இன்னொரு பொண்ணு நிக்கிறான். அவ என்னமோ அண்ணானுங்க, இவ என்னமோ சிரிக்க. நான் பார்த்து ஒட்டு கேட்டுட்டு இருந்தம்மா. என்னால பாக்குற கண்ணும் இதாவல ஒரு மாதிரி இருந்துச்சுமா எனக்கு. அவளை பார்க்க நல்லா பணக்காரி மாரி தான் இருந்தா. ஏட்டி என்னடி சொல்ற? ஆமாம்மா, இதெல்லாம் உண்மை. நீ சொன்னாலும் நம்பினாலும் இதாம உண்மை. அப்படிலாம் செய்ய மாட்டான் நீ. ஆமா, நீ நம்பிக்கிட்டு இருப்ப. பெத்த பொண்ணு சொன்னதை கேட்க மாட்டேன், வளர்ப்பு பையன் சொன்னதை கேட்ட. நிறுத்தடி. பின்னம்மா, அப்பா பெரியமா செத்ததுனால தானே உன்னை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவனை என்ன நீ என்ன வயிற்றுலையா சுமந்த? நீ தானே வயிற்றுல சுமந்த. அப்ப நான் தானே உன் பிள்ளை. 1000 இருந்தாலும் அவன் வேற வீட்டு பிள்ளை இல்ல. என்னம்மா ஏமா என்ன அடிக்கிற? என்னடி பேசுன நீங்க? ஏமா உண்மையை தானே சொன்ன. 1000 தான் நீனு. என் வயிற்றுல பிறந்த பொண்ணா இருந்தாலும் உன்னை விட ராசேந்திரன் தாண்டி எனக்கு மேலு. என்ன ஆத்தா கிழவி இப்படி சொல்றா? இதுகிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லையே. அப்படி முடிக்கிறேன். நானும் என் அக்காவும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருந்தோம். பாலா போன ஏதோ ஒரு நோய் வந்து எங்க அக்கா படுக்கையா கலந்தா. அவளுக்கு பார்க்காத வைத்தியம் இல்ல, போகாத இடமும் இல்ல. சீல மகராசி அல்பாயுசுல போயிட்டா. அந்த ராசேந்திர பையன் 2 வயசு பிள்ளை. அவளுக்கு என்னடி தெரியும்? உன்னைய தான் அம்மாவா நினைச்சான். அந்த அவனை வளர்த்தேன். என் அம்மா அப்பா என் கையில தான் அந்த குழந்தைய கொடுத்தாங்க. உனக்காக தாண்டி நான் வாழ்ந்தேன். இப்படி வாழ்றத பார்த்து ஊர் எதுவும் தப்பா பேசிட கூடாதுன்னா உங்க அப்பாவுக்கு என்னைய 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணாங்க. அப்புறம் தான் நீ பிறந்த. என்னதான் சொன்னாலும் ராசேந்திரா என்னோட மகன் தாண்டி. அவன் தான் எனக்கு முக்கியம், நீ இல்ல. இனிமே இந்த மாதிரி பேசி என்கிட்ட அடி வாங்காத, கிளம்பிடு. என் பிள்ளைய எப்படி தடிச்சு கொட்டா பாரு. ராசேந்திரா கண்ணு ராசேந்திரா. அடி பாவி, பெத்த புள்ள மேல இல்லாத பாசம் அந்த வளர்ப்பு பையன் அனாத பையன் மேல வச்சுட்டு தெரியுது. இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சா முளையிலே கிள்ளி எறிகிற மாதிரி எரிஞ்சிருப்பேனே. இது தெரியாம நம்ம அம்மாவும் அவனை சும்மா சோறு போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கு. அவன் வேலை செய்யற காசுக்காக நினைச்சிட்டு இருந்தா உண்மையான பாசம் தான் இருக்கா? வைக்கிறேன் உங்க பாசத்துக்கு வேட்டு வைக்கிறேன். லைலானா சும்மாவா? இந்த சொத்து பூரா எனக்குத்தான், அம்மா பாசமும் எனக்குத்தான். இளைய சுப்பிரமணி, நீ தங்கச்சின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கல்ல, என் கண்ட்ரோல்லே வச்சுக்கிட்டு எனக்கு அடிமையா காலம் முழுக்க தீரும் சனத்தையும் செஞ்சு பணத்தை
வாங்கிக்கிட்டே இருப்பேன்டா வாங்கிட்ட. இந்த சொத்து வேணா என் பேர்ல இல்லாம இருக்கலாம், ஆனா அதை அனுபவிக்க போறது நானா மட்டும்தான்டா இருப்பேன். என்ன நீங்க வந்ததுக்கு அப்புறம் அப்படியே உட்காந்துருக்கீங்க? அது பேசுங்க. பாருங்க, சமோசா டீலாம் ஆறி போயிட போகுது, எடுத்து அதையாவது சாப்பிட விடுங்க என்னைய. ஹலோ. ஆஹா, சொல்லு சின்ன பொண்ணு. என்ன என்ன ஆச்சு உங்களுக்கு? பேய் அடிச்ச மாதிரி உட்காந்துருக்கீங்க. அது ஒண்ணும் இல்லை சின்ன பொண்ணு, உன் அழகுல மயங்கி உட்காந்துருக்கேன். அப்படி என்ன அழகு நம்ம கிட்ட இருக்குன்னு தெரியலையே. என்ன சொன்ன? ஐயோ, நம்ம சொன்னது கேட்டுச்சு போலயே. என்ன சொன்னேன்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காப்பி எடுத்து குடிங்க, ஆற போகுதுன்னு சொன்னேன். உன்கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு தானே கேட்டேன். ஆமா, உன்கிட்ட உன்னோட கண்ணு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது என்னடா இது, கண்ணுக்கு வந்த சோதனை? நானே கண்ணாடி போட்டிருக்கேன், இதுல கண்ணு பிடிக்கும்ன்றது. ஒரு கண்ணு நீதாயே மரப்பொண்ணு, உன்னோட இவ ஒண்ணு, ஒன்ன மறந்தா வேறு மண்ணு. என்னங்க உங்க வாய்ஸ் ஏதோ கழுவி வாய்ஸ் மாதிரி வருது. அம்மா எஸ்கேப். ஐயோ, இந்த கிழவி மறுபடியும் வந்துருச்சா? எங்க விட்டுட்டு ஓடாதீங்க, நானும் வரேன். பாட்டி என்னங்க உங்க அம்மா விளக்க மாத்துக்கு தூக்கிட்டு வருது. எஸ்கேப். இன்னைக்கு நினைச்சா கூட பிடிக்க முடியாது, நாளைக்கு பாத்துக்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம நம்ம கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஒரே இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கான் பாரு. யோ, சீக்கிரம் போயா.